நான் உனக்கு பதில் தருவேன்னு சொன்னபடி அப்பா சில நேரத்தில் எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு வார்த்தை கூட இல்லை, கண்ணீர் தான் இருந்தது சுவாமி. இங்க இருக்கிற பலருக்கு அந்த அனுபவம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் இல்லை, வெறும் கண்ணீர் தான் வந்துச்சு ஆண்டவரே. அந்த கண்ணீருக்கு பல ஜெபங்கள் இருக்குது சுவாமி. ஆனா நாங்க வார்த்தையினால கேட்காத பல காரியங்களை அப்பா எங்க வாழ்க்கை நிரம்ப செஞ்சீங்க ஆண்டவர். எத்தனை பேர் உண்மையாய் ஆமென்னு சொல்லுவீங்க? என்னை நிரப்பினார் ஆண்டவர். நான் வெறுமையாய் வந்தேன், வெறுங்கையாய் வந்தேன், வெறும் பெட்டியை தூக்கிட்டு ஒன்றுமில்லாமல் வந்தேன். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு பல நன்மைகளை செய்து என்னை நிறைத்து என்னை அரியணையிலே அமரச் செய்திருக்கிறார். எத்தனை பேர் உன்ன சொல்லுவீங்க? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, இதுவரை என்னை நடத்தியதற்கு, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், குடும்பம் எம்மா. சொல்லுங்க, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும். எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தினீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. கைகளை உயர்த்தி, இதுவரை என்னை நீர் நடத்தி. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? ஐயா, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல ஆண்டவரே, உங்க நடத்துதல் அல்லவோ. இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நம்மை காட்டிலும் அநேக தகுதி உள்ளவர்கள் இருந்தாலும், நம்மை காட்டிலும் அதிகம் படித்தவர்கள் இருந்தாலும், நம்மை காட்டிலும் எல்லாவற்றிலும் பெஸ்டான பீப்புள் இருந்தாலும், ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், உங்களையும் என்னையும் உயர்த்தினார், உங்களையும் என்னையும் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். அப்பா, நாங்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் அல்ல அப்பா. இதுவரைக்கும் எங்களை நடத்தினதுக்கு நாங்கள்லாம் யாருப்பா? Who am I that you led me this far? Who are we? What is my family, oh God? எங்க குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த நன்மைகளை பார்ப்பதற்கும், இந்த டைட்டில்ஸ் எங்க மேல வெச்சுக்கிறதுக்கும், இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்ப்பதற்கும் சுவாமி நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. Who are we? How many of you have great gratitude this evening? எத்தனை பேருக்கு இருதயத்தில் இருந்து சொல்ல முடியும், ஆண்டவரே, who am I? God is reminding you, நீ எங்க துவங்கின, யாராய் துவங்கினாய், எப்படி துவங்கினாய், எதை கொண்டு துவங்கினாய், கையில எண்ணெய் வச்சு துவங்கின. God is reminding you, ஒன்றுமில்லாமல் வெறும் கையாய், வெறும் பெட்டியை தூக்கிக்கிட்டு, ஒரே ஒரு கையில ஒரு சின்ன பால் வாங்க கூட காசு இல்ல ஆண்டவரே, அடுத்த சாப்பாடு வாங்க காசு இல்ல அப்பா, அடுத்து என் குடும்பம், என் எதிர்காலம், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தெரியல ஆண்டவரே, ஒன்றுமில்லப்பா, எதை பிடித்து ஏறுவதுன்னு கூட தெரியல, எந்த வழியில போறதுன்னு தெரியல. ஆனா என்னை தாங்குவதற்கும் சுமப்பதற்கும் தப்புவதற்கும் என் தகப்பன் இயேசு என்னோடு கூட இருந்தீங்களே. இதுவரை என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு, இந்த நன்மைகளை எல்லாம் நான் காண செய்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம், என் சபை எம்மாத்திரம், என் ஊழியம் எம்மாத்திரம். அது நீர் தந்த ஈவல்லவோ, நீர் தரும் தயவு அல்லவோ, நீர் பாராட்டும் கிருபை அல்லவோ.
அப்பா சபைகளா அப்பா குடும்பமா சேர்ந்து சபையா சேர்ந்து நாங்க இருதயத்தை திறக்கிறோம் அப்பா. இன்னைக்கு வேணா எங்களுக்கு டைட்டில்ஸ் இருக்கலாம், இன்னைக்கு வேணா எங்களுக்கு பொசிஷன்ஸ் இருக்கலாம், ப்ரமோஷன்ஸ் இருக்கலாம், பல நன்மைகளை குறித்து நாங்கள் மேன்மையாய் பேசலாம். ஆனா எங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்க எப்படி துவங்கினோம் என்பது. ஆண்டவரே, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. எத்தனை பேர் உண்மையாய் சொல்லு, நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை என்னை தாங்கின, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை. திறமன்னு சொல்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல இல்லையப்பா, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எத்தனை பேர் உண்மையாய் சொல்லுவீங்க, உங்க கிருபை இல்லைனா? சொல்லுங்க, உங்க தயவு இல்லைன்னா, உங்க தயவு இல்லைன்னா நானும் இல்லை. உங்க அன்பு இல்லைன்னா, உங்க அன்பு இல்லைன்னா நான். சொல்லுங்க, உங்க அழைப்பு இல்லைன்னா, உங்க அழைப்பு இல்லைன்னா நானும் இல்லை. உங்க தொடுதல் இல்லைன்னா, உங்க தொடுதல் இல்லைன்னா நானும் இல்லை. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைன்னா, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. சொல்ல கடைசியா ஒரு விஷயம், உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்லை. எல்லா கைகளை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே. உங்க கிருபை சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே உங்க கிருபை, நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. எல்லா கைகளை உயர்த்தி, எல்லா கரங்களும் வானத்திற்கு நேராக உயர்த்தப்பட்டு, I think in the service God is reminding us where we started. எப்படி துவங்கினோம் என்பதை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். கையை உயர்த்தின எல்லாரும் சொல்லுங்க, அப்பா நான் வாழ்றது உங்க கிருபை தான் ஆண்டவரே, நான் இருப்பது உங்க கிருபை தான் சுவாமி, என்னை தப்பி வித்தது உங்க கிருபை தான் அப்பா, உங்க தயவு தான் ஆண்டவரே, என்னை நீங்க தான் நடத்துனீங்க சுவாமி, நீங்க தான் உயர்த்தினீங்க சுவாமி, என்னை நீர் தான் இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க சுவாமி.